When the alarm rings, our mind races. காலையில் எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் ஏன் எனக்கு இந்த விஷயத்துக்கு பதில் வரல, ஏன் இந்த விஷயம் செஞ்சா வாய்க்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு சமாதானம் கிடையாது? பட் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் Psalms 5:3, சங்கீதம் 5:3. In the morning, Lord, you hear my voice. In the morning, I lay my requests before you and wait expectantly. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். 2 actions, 1 promise. You lay your requests before God in the morning and you wait expectantly for good things throughout the day. காலையில் நம்மளுடைய எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்காக அந்த விண்ணப்பத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நல்ல நம்பிக்கை விசுவாசத்தோடு அந்த நாள் ஃபுல்லாக கடக்கணுமே தவிர அந்த விண்ணப்பத்தை கொடுத்ததுக்கப்புறம் அதை யோசிக்கக்கூடாது. விண்ணப்பத்தை கொடுக்கலைன்னா ஆண்டவர்கிட்ட அதை பற்றியே அந்த நாள் முழுவதும் யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியதாகும். காலையில் எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து காத்திருக்கணுமா. யூ வெயிட் எக்ஸ்பெக்டன்ட்லி ஃபார் ஹிம் டு ஆக்ட் ஆன் இட். அவர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்று நன்றி செலுத்திட்டே இருங்க. ஆண்டவரே, இது நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், யூ ஒர்க்கிங் ஆன் இட் சொல்லுங்கள். நியூரோசைன்ஸ் ஷோஸ் தட் ஸ்டார்டிங் அ டே வித் ஃபோக்கஸ்ட் இன்டென்ஷன் அண்ட் ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப் ஆக்டிவேட்ஸ் த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், improves clarity, reduces anxiety and enhances resilience. So your morning prayer isn't just spiritual, it's scientifically strengthening your brain. In the new covenant, you're not just a petitioner, you're a beloved child. He doesn't just listen, he engages. உங்களுக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்களோடு திரும்ப அவர் பேச முடியும். ஏன்னா புதிய பாட்டில் இருக்கிறோம். Waiting expectantly means you're not idle. You are in a position of confident faith. அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் நம்ம இருக்கணும். Let's pray. Father God, thank you for your word. Thank you for letting us know that our morning matters. What we speak at dawn echoes through the day. Lord, we lay our requests before you. Every morning, we promise to lay our requests before you and let it go. We will not think about it throughout the day, but we will expect good things continuously from you. You are listening to us. நீர் எங்களுக்காகவே கேட்டுக்கொண்டிருக்கிறீர். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்கிறீர். உமக்கு நன்றி. In Jesus' name, amen.